ங்களே ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே ஸோ வந்து இது பேர் என்னங்க? ஐயோ! அது பேர் மறந்துடுச்சு, இருங்க சவுண்டை குறைச்சிக்கிறேன். ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா, ஐயோ! என்னங்க அந்த அங்கே போட்டிருக்கு ரிலே மார்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கு. சாரி, கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சிருக்கேன். ஸோ அதனால் இப்படி பேசியிருக்கேன். என்னடா நீ வந்து ரிலே மார்ட்டுன்னு சொல்கிற, ஆனால் இந்த பண்டில் நீ ஆல்ரெடி போட்டிருக்கேன்னா, இந்த பண்டிலை நான் வந்து காலைல ஒரு 6 மணிக்கெலாம் எடுத்துட்டேன். அந்த டைம் என்னால் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொடுக்க முடில. ஸோ அதை வந்து தனியாக நான் வந்து எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ரொம்பவே வந்து கம்மியான டைமண்டில் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 13ஆந்தேதி வரும்னு சொல்லியிருப்போம். ஸோ நம்ம என்ன சொன்னோமோ சொன்ன மாதிரி வந்து வந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி 13 நமக்கு 15ஆந்தேதிங்க. ஸோ 15ஆந்தேதி ஒரு பயங்கரமான ஈவெண்ட் வந்து வருது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைனல் ஷாட்டுங்க. அதாவது ஃபயர் கிக் ஆஃப் அப்படின்ற ஈவெண்ட்டில் இருக்கிற ஃபைனல் ஷாட் வந்து நமக்கு 15ஆந்தேதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்முங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா 17ஆந்தேதி நமக்கு எமோட் ராயல் அப்படின்றது வரப்போகுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 எமோட்ஸ் வந்து வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் எமோட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்கோர் கார்டு எமோட் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எமோட்டாக நமக்கு வந்து ரோஸ் எமோட் வந்து இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒரு ஃபோன் தான் மல்டி டாஸ்கிங் எமௌண்ட் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஃபோனுன்னு நோண்டிகிட்டு இருப்பான், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால் விளாண்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு எமௌண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வருது. அது போக ஒரு ஹோலி பேஸ் பண்ண ஒரு எமௌண்ட்டுமே வருது அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. ஸோ இது வந்து மெயினாக வந்து இதெல்லாம் தான் இந்த ஃபயர் கிக் ஆஃப். இதோட வந்து இந்த ஃபயர் கிக் ஆஃப் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இனிதே முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஓகே ரைட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயினான அந்த ஒரு கண்டென்ட்குள்ளே போயிடுவோம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஈவெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வித்தின் ஒரு 300-400 டைமண்ட்ஸ்குள்ளே நம்ம வந்து இந்த ஈவெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோன்றதை பார்த்துக்குங்க. நல்லா வந்து பார்த்துக்குங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத நீங்கள் நல்லா பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த வவுச்சர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், யூனிவர்சல் ரிங் வவுச்சர்ஸ். அதுக்கப்புறமேட்டு அந்த ஒரு பண்டில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், மெயினான பண்டில் ஃபயர் கிக் ஆஃபோட அந்த ரிலே மார்ட் பண்டில். அது போக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 10 ஈவோ வால்ட்டுக்கான அந்த ஒரு கிரேட் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ கெட் கூப்பன்னு சைடில் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக வர கூப்பன் தான் நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணதில் எனக்கு ஒரு கூப்பன் வந்து ரெடிம் ஆயிடுச்சு. அதில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 10% ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வித்தின் 359 டைமண்ட்ஸில் எனக்கு வந்து இந்த மொத்த ஈவெண்ட்டையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து அந்த ஜெர்சியுமே வந்து பார்த்திங்கன்னா தேவை கிடையாது. எனக்கு தேவை இந்த பண்டிலுமே வந்து தேவை கிடையாது. சும்மா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒர்த்தா வரும் அப்படின்னு பார்த்தேன். இல்லைனா ஈவெண்ட் வந்து சும்மா எட்டி பார்த்துட்டு போயிடலாம், ஒரு 500 டைமண்ட் 600 டைமண்ட்லாம் கேட்டாங்கன்னா அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் நமக்கு வந்து வித்தின் 359 டைமண்ட்ஸ்குள்ளேயே 10 ரிங் வவுச்சர்ஸ், ஒரு பண்டில், ஒரு 10 கிரேட் அப்படிங்கும்போது உண்மையை சொல்கிறேங்க, ஒர்த்தே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது 3ஐயும் செலக்ட் பண்ணி ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பர்ச்சேஸை போட்டுருவோருங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் இதே மாதிரியே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள், உங்களுக்கும் அதே ஆஃபர் தான் வந்து கிடைக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா யார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பண்டிலும் க்ளைம் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து க்ளைம் ஆயிடுச்சு அப்படின்றத பார்த்துக்குங்க. ஸோ வந்து எல்லாமே ஓப்பன் பண்ணியே கொடுத்துட்டானுங்க. 30 தான் கொடுத்துருக்கானுங்க. அட பாவிகளாடி, இப்படி இருக்கீங்களாடா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ -10%க்கான கூப்பன் வந்து இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிருந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்து நீங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா ரெடீம் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் நான் ஷேர் டு ஆல் கொடுத்துட்டேன். இந்நேரம் யாராவது ரெடீம் பண்ணியிருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பண்ண மாதிரி நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஈவெண்ட்டு நம்ம வந்து கழுவி ஊற்றினோம். சரி ரைட்டு இருக்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து லைட்டாக சுற்றி பார்ப்போம், என்ன கிடைக்கிது ஏது கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எங்கடா அந்த ஈவெண்ட்டு ரைட்டு ஒரு ஃபஸ்ட்டு 5 ஸ்பின் அங்கே இருட்டு ஏதாவது குர்ரா டேய். என்கிட்ட கெஞ்சியும் வேஸ்ட்டு. நீ கொடுக்குறத கொடு, எனக்கு ஒரு கொஞ்சமாவது டோக்கனையாவது கொடு. ஒரு 300 டோக்கன் வச்சுட்டு நான் வந்து ஏதாவது இது பண்ணிக்குவேன். அவ்வளோதான், முடிஞ்சுச்சு. சரி ரைட் மக்களே. ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டு. ஸோ இது ஈவெண்ட்டு கிடையாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னது ரிலே மார்ட் ஈவெண்ட்டு. சரி ரைட்டுங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஆனால் மக்களே, அந்த ஒரு ஈவெண்ட் அப்படின்றது ஒர்த்து தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 359 டைமண்ட்ஸ்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு 10 ஈவோ கன் கிரேட்டு, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிவர்சல் ரிங் வவுச்சர்ஸு, அதுக்கப்புறமேட்டு மெயினான பண்டிலுமே வந்து கிடைக்கிது. ஸோ வந்து மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒர்த்தான ஈவெண்ட்ஸ் எவ்வளோ வந்து வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்ஸு, ஸோ வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிங் வவுச்சர்ஸ் வந்து வச்சு நான் நிறையா ரிங் வவுச்சர்ஸாக, அது வவுச்சர்ஸ் இல்லைங்க, டோக்கன்ஸ்லாம் சேர்த்து வச்சு ஒரு ஒர்த்தான பண்டில் எடுக்கிறது, இந்த மாதிரி வந்து எடுக்கிறது தப்பு கிடையாது.
வித்துன்னா நீங்கள் வந்த அன்னைக்கே வந்து நிறைய டைமண்ட்ஸ் போட்டு ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி வந்து ஸ்கேம் ஈவெண்ட்ஸு. லைக் இந்த டாப் கிரிமினல் ரிங் இந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா நான் உண்மையாக சொல்லிடுறேன், ஆஃப் த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணேன் தான். அப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொடுக்கவே இல்லை அந்த ஒரு கருணாகார பையன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதை சொல்கிறக்கு என்னங்க, உங்கள்கிட்ட சொல்கிறக்கு என்ன. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரைட்டு, இந்த வீடியோ முடிக்கிற முன்னாடி இன்னொரு மெயினான மேட்ரை வந்து சொல்ல மறந்துட்டேங்க. ஸோ வந்து எடிட்டிங் பண்ணையில் தான் இதையுமே வந்து நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வவுச்சர்ஸு நம்ம வந்து 10% ஆஃபர் அந்த ஒரு கோடு வந்து எடுக்கிறோம்ல, கூப்பன் கோடு, அதை நீங்கள் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்களோட ரேண்டமான பிளேயர்ஸுக்கோ இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணும்போது அது உங்களை வேறு யாராவது ரெடீம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு டைமண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் வந்து கிடைக்குங்க. எவ்வளோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் 359 டைமண்ட்ஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணப்போ எனக்கு வந்து 79 டைமண்ட் வந்து ரீஃபண்டே ஆகிருக்கு. அப்படி பார்க்கும்போது என் கணக்குப்படி 50 அப்புறம் அங்கிட்டு ஒரு 20 கழிச்சா வித்துன்னு ஒரு 280 டைமண்ட்டுக்குள்ளே எனக்கு இந்த ஈவெண்ட் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ வந்து ஒர்த்துங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.